தரக என்ன என் பையனுக்கு பொண்ணு பாக்குறது பாதியிலே விட்டுட்டு நீ இங்க பாத்தியாயா உன் பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. என்னுடைய சர்வீஸ்ல நானும் எத்தனையோ பேர் கல்யாணம் செஞ்சு வச்சு கை நிறைய சன்மானம் வாங்கி இருக்கிறேன். ஆனா உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையில இது வரைக்கும் பணம் வரல, பெரும் காயம்தான் வந்திருக்குது. ஐயா, ஒரு அழகான பையனுக்கு பொண்ணு பாக்குறது சாதாரண விஷயமா? இப்படி காயமெல்லாம் படத்தா செய்ய. யோ என்னையா நீயே இப்படி சொல்லிட்டு என்ற பையன் கதி என்ன ஆகுது? பாரியா, உன் பையன் ஒரு ஞான சூன்யம். பேசாம அவன் தலைய மழுங்க மொட்டை அடிச்சு கழுத்துல கொட்டைய மாட்டி கையில சட்டிய கொடுத்து 4 திசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத எங்கயாவது பழனிலயோ திருப்பதிலயோ கப்பறைய வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காரு. பாரு, ரொம்ப பேசாத, கடிச்சாலும் கடிச்சிருவா. ஏயோ உன்னை கடைசியா கேக்குறேன், ஏதாவது ஒரு கழுதை பார்த்து கட்டுவியா அவனுக்கு? சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால ஒரு அருமையான இடம் இருக்கு, அங்க இவனை கோத்து விட்டுறேன். சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? பொண்ணு வீட்டுல காலடி வச்ச உடனே நீயோ உன் பையனோ வாய திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஐயோ பேச மாட்டோமா? பொத்திட்டான் பாத்துக்க. எல்லாருக்கும் நான் சொன்னது நினைவு இருக்கா? யாரும் எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு சம்மதம்னா தலையை ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க, வாய மட்டும் திறக்கவே கூடாது. என்ன புரியுதா? ஏமா பாப்பா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? ஏன்பா உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏங்க உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? அப்ப எந்திரிங்க. பாப்பா கிட்டவா, இந்தா புடி, தாலிய கட்டு. எம்பாடு ஒம்பாடுன்னு உன் பையனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன், கமிஷனை வெட்டு. கொஞ்சம் சும்மாரியா, பொண்ணு மாப்பிள்ளை ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கமிஷனை வெட்டுற வெயிட் பண்ணு. மவன ஒரு 4 வார்த்தை பேச பொண்ணுகிட்டா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. பேச சொன்னா பாடிக்கிட்டு பேசுறா. என்ன சிரிப்பு, இவன் சிரிச்சாலே இப்படி இருக்க, அவன் பேசுற எப்படி இருக்கும்? நீ வாயை திறந்து என்ன மாமான்னு ஒரு தடவை கூப்பிடுமா? பொண்ணு ஏதோ பப்ளிகாம் சாப்பிட்டு இருக்கும் போலுக்குது, உதடு ஒட்டிச்சு போலுக்குது. நீ பேச சொல்லு, பேச மகனே பேசு. மாமான்னு கூப்பிடுமா? போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயில்லாத பொண்ணை பத்தி கட்டி வச்ச உன்ன பொண்ணுக்கு வாய்தான் இல்ல, மத்தபடி உனக்கு பொண்ணு கிடைச்சது இல்ல. இத வச்சா குடும்ப நடத்து. வெக்க கெட்டவள குத்துக்கள் மாதிரி புருஷன் நான் இருக்கிறேன், பட்ட பகல எனக்கு கள்ள புருஷன் கேக்குது. பொன்னிசாமி அட சரதா நிறுத்தியா, நீ என்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏன் என்னத்த கூட படுக்க போறேன்? உனக்கு சுகம் வேணும்னு தினம் மூக்கு முட்டை சாராயத்தை குடிச்சிட்டு மல்லாந்துக்கிற. நான் ஒரு பொம்பளை, எத்தனை நாளைக்கு ஏன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும்? புருஷனா நடந்துக்க வக்கில்ல, சாராயத்தை குடிச்சிட்டு கத்திய தூக்குற. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு பொண்டாட்டி. யோ நீ உள்ளவா. பேச்சு பேசுற பட்ட பொன்னிசாமி இன்னைக்கு பெட்டா போடுறதில்ல விட. என்னது? அட சரிதான் போயா, தாலிய கட்டிட்டு சோத்த போட்டா மட்டும் போதுமா? ஒரு பொண்ணு பொண்டாட்டியா ஏன் வரான்னு புரிஞ்சுக்கணும். இல்லன்னா கட்ட தாலிக்கு மதிப்பு இருக்காது, புருஷங்கிற மரியாதை இருக்காது. அது கூட கை கழுவுற? இல்ல எனக்கு போதும். நான் அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேயா. வேற தட்டுல போடுற, பேசாம சாப்பிடு. ஏய், என்ன பார்த்தா உனக்கு ஏக்காரமா தெரியுதா? பின்ன என்னையா, நீ ஒழுங்கா சாப்பிடுறதே இந்த மத்தியான சாப்பாடுதான். அதுவும் இந்த கதினா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகுது? அதான் போடுங்கறல, அதோட விடு, சும்மா தொலைங்கறான்னு. ஊர் இடத்துல எப்படி எப்படியே நடக்கும், அதுக்காக ஏன் மேல ஏன் எகுற? சரி சரி, சரியா சாப்பிடாம போற, சாயங்காலம் சீக்கிரமா வந்துரு, டிஃபன் பண்ணி வைக்கிறேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. யாரு? அம்மா மாமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. கொஞ்சமா உட்காருமா, உட்காரு. நீ எப்படிமா இருக்க? அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு.
ஏமா மாப்பிள்ள உன்கிட்ட நீ சந்தோஷமா இருக்கியம்மா? நான் சந்தோஷமா தாம்மா இருக்கேன். நீ ஆசையா கேக்குறிய அந்த ஒரு விஷயத்துலதான் அவர் இன்னும் பிடிவாதமா இருக்காரு. யாரார் தலையில என்ன எழுதிருக்கோ எல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். எந்த மாதுக்குள்ள போற முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்க. என் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. சாப்பிட்டு போமா. நான் வீட்டுல சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்ப என்ன சாப்பாடு? உன்னை பார்க்கணும் போல இருந்தது. மனசார பார்த்துட்டு நான் போறேம்மா. நீ நல்லா இருமா. நடேசா, உன் பொண்டாட்டி உடம்பு சரியில்லையா? உன்னை சீக்கிரமா வர சொன்னா. அவளுக்கு என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் நம்ம பொண்ணை பத்தியே கவலை. விளைச்சல்ல தண்ணி அதிகமா இருக்கு, அதை வெட்டி விட்டுட்டு மடை கட்டிட்டு வரேன். நீ போ. அவளுக்கு உடம்புக்கு ஏதோ முடியல போல இருக்கு, அதான் அவசரமா வர சொன்னா. நீ சீக்கிரம் போ. நான் சந்தோஷமா தாம்மா இருக்கேன். நீ ஆசையா கேக்குறிய அந்த ஒரு விஷயத்துலதான் அவர் இன்னும் பிடிவாதமா இருக்காரு. எந்த உடம்ப நிறுவனமா பார்த்ததா பஞ்சாயத்துல உங்க சிநேகிதை வச்சு பொய் சொல்ல வச்சியோ அந்த உடம்ப நான் காலத்துக்கும் பார்க்கவும் மாட்டேன், தொடவும் மாட்டேன். நான் காலத்துக்கும் பார்க்கவும் மாட்டேன், தொடவும் மாட்டேன். நான் காலத்துக்கும் பார்க்கவும் மாட்டேன், தொடவும் மாட்டேன். என்னையா அது? செத்து போன கோழி கொண்டு வந்து வைத்தியம் பார்க்க சொல்ற? நல்லா பாருங்க வைத்தியரையா, வீட்டுல சோந்தாப்புல இருந்துச்சு, அதுதான் கொண்டு வந்தேன். அதுக்குள்ளே செத்து போயிடும். இத பாரியா, மழை வர்றது, குழந்தை பிறக்கிறது, உயிர் போறது, இந்த மூணு மனுஷனுக்கு அப்பாற்பட்ட விஷயம். கோழி செத்து போச்சு, கொண்டு போ, எடுத்துட்டு போ. வைத்தியரையா, அவங்க மாமியார் செத்து போயிட்டாங்க. நான் பாத்துட்டேன், நான் போறேன்னு சொன்னியே. அப்படி சொன்னியா? நிமிஷத்துக்கு நிமிஷம் சின்ன பொண்ணுன்னு கூப்பிடுவேன். இனிமே யாருமா அப்படி கூப்பிட போறா? அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. நீ என்ன விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? சின்ன பொண்ணு, என்னமா என்னமா பண்ணுது? என்ன பண்ணு? இதுக்கு முன்னால் அவங்களுக்கு நெஞ்சோடி வந்திருக்கா? இல்ல டாக்டர். அவங்க செக் பண்ணி பார்த்ததில்ல, அவங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க மனசுல வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு மாதிரி தெரியுது. உங்க தாம்பத்திய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா தானே இருக்கிறீங்க? புரியுது. உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதெல்லாம் மறந்துட்டு அவங்கள குணப்படுத்த பாருங்க. உங்க உறவு குணமாகணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அவங்க கவலையெல்லாம் மறந்துட்டு வாழ்க்கையில இனிமே சந்தோஷமா இருக்கணும். ஆனா இதே நிலைமை நீடிச்சு மறுபடியும் அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்தா அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க. அவங்களை அழைச்சிட்டு போங்க.
எனது வாழ்விலே ஒரு வசந்தம் இருந்தது, அந்த வசந்தம் யாவுமே இன்று மறைந்து போனதே, இன்று மறைந்து போனதே. இன்று இறைவன் போட்ட கணக்கில் வாழ்கிறேன், பகலிரவு என்று நாளை பார்க்கிறேன். எனது வாழ்விலே ஒரு உதயம் பிறந்தது, அந்த உதயம் யாவுமே இன்று மறைந்து போனதே, இன்று மறைந்து போனதே. இறைவன் கணக்கு வசந்தம் இன்றிதான் அது சீரழிந்தது. இனி வருமோ காதல் என்பது மிகவும் பாவமானது, என் வாழ்வில் தானது இன்று உண்மையானது. சிறகொடிந்த பறவை போல வாழ்கிறேன். எனது வாழ்விலே ஒரு உதயம் பிறந்தது, அந்த உதயம் யாவுமே இன்று மறைந்து போனதே, இன்று மறைந்து போனதே. உறவு என்பது அது இறைவன் தீர்ப்பு, தொடரும் என்பது அது வாழ்வின் வழக்கு. என் வாழ்வோ பகல் கனவு, காதல் என்பது மிகவும் புனிதமானது, என் வாழ்வில் தானது காணல் நீருமானது. ஆசையின்றி வாழும் எனது வாழ்க்கையே, எனது வாழ்விலே ஒரு வசந்தம் இருந்தது, அந்த வசந்தம் யாவுமே இன்று மறைந்து போனதே. இன்று இறைவன் போட்ட கணக்கில் வாழ்கிறேன், பகலிரவு என்று நாளை பார்க்கிறேன். எனது வாழ்விலே ஒரு உதயம் பிறந்தது,